தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எருசலேமின் அலங்கத்தை கட்டும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாகிய நெகேமியா அதை கட்ட துவங்கின போது யூதருக்கு சத்ருவாயிருந்த சன்பலாத்தும் தொபியாவும் அவர்களுக்கு விரோதமாய் பேசினார்கள். இந்த அற்பமான யூதர்கள் செய்கிறதென்ன, இவர்களுக்கு வாய்க்குமோ, ஒரு நாரி ஏறி போனால் இந்த கல் மதில் விழுந்து போகும் என்று சொல்லி பேசிக்கொண்டார்கள். ஆனால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் மீது நெகேமியாவும் அவனுடன் இருந்த ஜனங்களும் கூட கவனம் வையாதபடிக்கு தேவன் தங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தை செய்வதிலே கவனமாயிருந்தார்கள். ஆனால் இந்த சத்துருக்களால் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு தங்களை பாதுகாத்தும் கொண்டார்கள். அவள் செய்ய நினைத்த காரியத்தை தேவன் அவர்களை கொண்டு சரியாய் செய்து முடித்தார். அதுபோல அந்த நாளையும் கூட நம்ம சொல்லப்படும் காரியங்களை குறித்து ஒரு பெரிய காரியமாக எண்ணாதபடிக்கு, அதை குறித்து வேதனைப்படாதபடிக்கு, அதை குறித்து சிந்திக்காதபடிக்கு, தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் சிந்தித்து அவர் சொன்ன வழியில் நடப்போம். நிச்சயமாக நம்ம செய்கிற காரியம் நிச்சயமாய் வாய்க்கும். யார் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் தேவன் நம் பட்சத்திலிருந்து அந்த காரியத்தை நமக்கு செய்து முடிப்பார். ஆமேன்.